ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் எல்லோரும் வெயிட் பண்ணிகிட்டு இருந்த ப்ரொவிஷ்னல் மெரிட் லிஸ்ட் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. நான் வெப்சைட் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து வைக்கிறேன். அதை கிளிக் பண்ணி இந்த பேஜுக்கு வந்து டேரெக்டாக போய்க்கோங்க. அதில் வந்து பேராமெடிக்கல் இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு பேஜ் வரும். அதில் வந்து ப்ரொவிஷ்னல் ரேங்க் லிஸ்ட் ஃபார் எம்ஃபார்மசி ஒரு லிங்க் இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா பிடிஎஃப் வந்து டவுன்லோட் ஆகிடும். அதுக்கப்புறம் அந்த பிடிஎஃப்பில் உள்ள எலிஜிபிள் கேண்டிடேட்ஸ் லிஸ்ட்டு ஃபுல்லாக வந்து இருக்கும். சைடில் வந்து ரேங்க் போட்டிருப்பாங்க, எக்ஸாம் நம்பரு, நேமு, அதுக்கப்புறம் கம்யூனிட்டி வைஸ் உள்ள உங்களோட டோட்டல் மார்க் என்ன, உங்களோட கம்யூனிட்டி ரேங்க் என்ன, நீங்கள் வந்து சர்வீஸ் கேண்டிடேட்டாக இல்லையா அப்படின்லாம் வந்துட்டு இருக்கும். சர்வீஸ் கேண்டிடேட் அப்படின்னா வந்துட்டு என்னென்னா, இப்போ கவர்மெண்ட் இன்ஸ்டியூஷனில் வந்துட்டு ஒர்க் பண்ணிகிட்ருப்பாங்க. அவங்க வந்து இந்த எக்ஸாம் எழுதியிருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து கவர்மெண்ட் காலேஜஸில் மட்டும் வந்துட்டு அதிகமான ப்ரிஃபரன்ஸ் வந்து கொடுப்பாங்க. அவங்களுக்கு தான் வந்துட்டு ப்ரிஃபரன்ஸே வந்துட்டு கொடுப்பாங்க மோஸ்ட்லி கவர்மெண்ட் காலேஜஸில். இப்போ வந்து இதுக்கப்புறமா தான் வந்துட்டு ஒரு லிங்க் வந்து கொடுப்பாங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா எந்தெந்த காலேஜில் எவ்வளோ வேக்கெண்ட் இருக்குது, அதுக்கப்புறம் கம்யூனிட்டி வைஸ் எவ்வளோ வேக்கெண்ட் இருக்குது அப்படிங்கிறத வந்து லிஸ்ட்டு வந்து அவங்க ரிலீஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து எப்படி வந்து காலேஜ் வந்து அலாட் பண்ணணும் அப்படிங்கிறது வந்து அவங்க வந்து இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் வந்துட்டு ப்ரொவைட் பண்ணுவாங்க. அதை வந்து நீங்கள் ஃபுல்லாக படித்து பார்த்துட்டு காலேஜஸ் வந்துட்டு ஒரு 50 to 30 காலேஜஸ் வரைக்கும் ஆர்டராக வந்து ரெடி பண்ணிக்கிட்டு நீங்கள் வந்து அதை வந்து அப்லோட் பண்ணணும். அந்த மாதிரி இருக்கும். நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு எந்த காலேஜ் போகிற விரும்புகிறீங்களோ அந்த காலேஜ் தான் வந்து ஃபஸ்ட்டில் வந்து வைக்கணும். இப்போ வந்து ரேங்க் லிஸ்ட் வந்து விட்டுட்டாங்க. இதுக்கப்புறமா வந்து காலேஜ் அலாட் பண்ணுறதுக்கான ஒரு லிங்க் வந்து கொடுப்பாங்க. ஒரு பிடிஎஃப் மாதிரி கொடுப்பாங்க. அதில் போய்ட்டு நீங்கள் வந்து காலேஜ் வந்து அலாட் பண்ணுற மாதிரி இருக்கும். அலாட் பண்ண உடனே வந்துட்டு கொஞ்ச நாள்லேயே வந்து பார்த்திங்கன்னா லிஸ்ட்டு வந்து விட்டுருவாங்க. நீங்கள் எந்த காலேஜ் செலக்ட் ஆகிருக்கீங்க அப்படிங்கிறது வந்து தெரிஞ்சிடும். நீங்கள் வந்து வேறு ஏதாச்சும் டவுட் இருந்தால் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். உங்களோட மார்க்கு ப்ளஸ் ரேங்க்கு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பாய்.